தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக மாணவி ஒருவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் டிசம்பர் 24ஆம் தேதி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு பிப்ரவரி 24ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் ஞானசேகரன் ஒருவர் மீது மட்டுமே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது. மே 20ஆம் தேதி வழக்கின் அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணைகளும் நிறைவு பெற்றன. இந்நிலையில் இன்று ஞானசேகரனை குற்றவாளி என அறிவித்த நீதிபதி ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அவர் மீதான 11 பிரிவுகளில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். முன்னதாக கொடிய குற்றச்செயல் செய்த ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் இரக்கம் காட்டக்கூடாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அரிதிலும் அரிதான வழக்கு என்பதால் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அவர் தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ, ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.